திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் சமுதாயம் 1790 என்று நாம் சிந்திக்கின்றோம். நான் இது தானென நின்று இளன் நாள்தோறும், நான் இது தானென நின்று இளன் நாள்தோறும், ஊன் இது தான் உயிர் போல் உணர்வான் உளன், ஊன் இது தான் உயிர் போல் உணர்வான் உளன், வானிரு மாமுகில் போல் பொழிவான் உளன், வானிரு மாமுகில் போல் பொழிவான் உளன், நான் இது அம்பர நாதனும் ஆமே, நான் இது அம்பர நாதனும் ஆமே. ஒரு வரியிலையும் ஒரு டைரக்ஷன்ல சொல்றாரு. நான் இது தான் என நின்று இளன், இந்த இடத்துல நான் வேற இறைவன் வேற அப்படின்னு இரண்டு எண்ணத்துல கேவலமா இருக்கிறதை விட நானே இறைவன் அப்படின்ற வெறும் வாயில் சொல்லால இல்லாமல் அடுத்து சொல்ல வர்றார். நாள்தோறும் ஊனுது தான் உயிர் போல உணரணும், உணர்வான் உளன் அப்படின்றாரு. இந்த உடலை உயிரை தாங்கி நிக்குது இல்லைங்களா? உயிர் இல்லைன்னா உடலுக்கு மதிப்பு இல்லை. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்கிறது யாரு? சிவபெருமான். வள்ளலார் சொல்லுவார், ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாய் அப்படின்னாக்கா உடல்ல உயிராய் உயிருக்கு சிவமாய் அப்படின்ற மாதிரி அந்த அனுபவத்தை உணரணும். அறிய முற்படுறது வேற, உணர்ந்து முற்படுவது வேற. அந்த வகையில தாங்க நம்ம பார்க்கணும். வானிரு இரு மாமுகில் போல பொழிவான் உளன், அந்த மழை பெய்யறத சொல்றாரு. ஆகாயத்துல நல்ல கரிய மேகம் வந்து நல்லா இயற்கையில மழை பெய்வது போல நம்மகிட்ட இருக்கிறான். அப்ப பேரருளை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கின்றான். அவனை நம்ம அறியறது இல்லை அப்படின்றாரு. தான் இது அம்பரன் ஆதனம் ஆமை. அப்ப அந்த சாதகன் அதை நம்ம அறியல அப்படின்னா அகப்பற்ற உயர்ந்து கொண்டிருக்கின்றோம்னு அர்த்தம். ஆகாய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளோட ஒன்றினோம், அதுக்காக மாற வேண்டும். இதுக்கு எப்படின்னா, நான் இறைவன் அப்படின்றது அகந்த நிலைமைக்கு வந்துடும். இப்படி நினைக்காம தான் உடலுக்கும் உயிருக்கும் ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இறைவன் அருள் தான். ஏன்னா அந்த உயிர் எப்போ வேணாலும் டிடாக்ட் ஆகலாம். அப்ப இருந்துட்டே இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? இறைவன் இருந்துட்டே இருக்கிறான்னு அர்த்தம். அவ்வாறு உணரும் போது, வழிபட தொடங்கும் போது என்ன நினைக்குதுன்னா, எப்படி வானத்திலிருந்து பூமிக்கு மழை பெய்யுதோ அது மாதிரி நம்ம உள்ளத்திலேயே இருக்கின்ற பரம்பொருள் நமக்கு எல்லையற்ற ஆகாயத்தினுடைய தலைவனாக இருக்கின்றவன் நமக்குள்ளே மிளறுகின்றான், அருளை பொழிகின்றான். அதை உணரணுன்றாரு. இந்த உணர்வதற்கு ஒரு கதை சொல்லலாம். முத்தையான ஒருத்தர் கொல்லர், அவர் ரொம்ப பாப்புலரானவர். கோயிலுக்கான வெண்கல விளக்கு, பூஜை விளக்கு, பாத்திரங்கள் இதெல்லாம் செய்யறதுல ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட். ஒரு குத்து விளக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா கலநயமா பண்ணுவார். ஒவ்வொரு வீட்டிலையும் அவரு தன்னுடைய உழைப்பையும் கலையும் முழுமையா கரைச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த திறமையால அவர் எல்லாரும் பாராட்டுவாங்க. அவருக்கு வயசாயிடுச்சு. ஒரு நாள் மாலையில ஒரு துறவி வந்தாரு அந்த ஊருக்கு. அவருடைய பட்டறைக்கு வந்தாரு. பட்டறையில அழகா அவருடைய விளக்கெல்லாம் அடுக்கப்பட்டு இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. நீங்க உருவாக்குற விளக்குகள்லாம் ஊருக்கு வெளிச்சம் தருது, இருள போக்கு. ஆனா இந்த விளக்குகளை செய்யற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அகத்துல ஒரு வெளிச்சம் எப்ப பிறக்க போகுது அப்படின்னு அவர் இன்வைட் பண்றாரு. அப்ப இந்த கேள்வி முத்தையாவை ரொம்ப யோசிக்க வைக்கும். சுத்தியோட இந்த அறிக்கையை வச்சாரு. பல வருஷமா பித்தளையும் வெண்கலமும் சேர்ந்து இந்த உலகத்தை, இந்த பட்டறையினே இருந்தவர் தனக்குள்ள உயிருக்குள்ள ஒளிய பத்தி சிந்திக்க தோன்றாருன்னு வியந்து பாக்குறாரு. அவரை இப்பதான் சொல்றாரு, நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் உயர்ந்ததாக இருந்தாலும் அது நம்ம வெளி உலகத்தோடு தான் இணைக்கும். ஆனா
நமக்குள்ள உறங்கி கிடக்கின்ற அந்த பேரொழியை கண்டறிவதுதான் ஆன்மாவோட உண்மையான வேலை. விளக்குக்கு அழகிய அதன் பித்தளை தகடு அல்ல, அது எரியும் சுடர்தான். அது போல நமக்கு உடலுக்குள்ள இருக்கிற உயிர், அதில் இருக்கக்கூடிய விளக்கு, இறையருள் என்னும் சுடர் எரியும் போதுதான் வாயு முழுமை பெறுகின்றது. அந்த வார்த்தை முத்தையோட இதயத்துல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த நாள் முதல் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தனக்குள்ள அமைதியா அந்த வெளிச்சத்தை உள்நோக்கி பயணத்தை தொடங்குறாரு. உலகத்துக்கு வடிவம் கொடுப்பதை விட மனதுக்கு அமைதியை கொடுப்பதும், தன்னை சுற்றியுள்ள உயிர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பை பொய்வதும் உண்மையான கலைன்னு அப்போ அவர் உணர்றாரு. வெளியில விளக்கு எரியறதுக்கு உலக இருளை நீக்க முடியும், ஆனா மனிதனுக்குள்ள அக உணர்வோடு ஒளியக்கூடிய நாண விளக்குக்கு ஒளிரச் செய்வதற்கு நாம கண்டிப்பா அந்த இறைவன் திருவடியை நோக்கி அகத்தியானத்தில் டிராவல் பண்ணணும் அப்படின்றத நமக்கு அவர் சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். அப்ப நம்ம இன்னைக்கு டே டு டே அப்ளிகேஷன்ல போனோம்னு சொன்னா, தொழில் மற்றும் கடமையில நம்ம நேர்த்தியா இருக்கணும். அதுல முழுமை பெற்றாதான் அடுத்த லெவலுக்கு டிராவல் பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறதா உணர்றேன். அப்ப அவர் சொன்ன மாதிரி மன அமைதி மற்றும் சைக்காலஜிக்கல் அதை நம்ம கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் செம்மைப்படுத்திக்கலாம். சமூக குடும்ப இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்மீகமா தனி மனித வளர்ச்சியில எல்லாம் நம்மள ஈடுபடுறதுக்கான வழிகள் எல்லாம் செய்யும் போது விளக்காக கொண்டு நமக்குள்ளே இருக்கின்ற சுடரை ஏற்றி வைத்து வெளிச்சத்தால் நம்ம சுற்றியுள்ளவர்களும் பயன்பெறுமாறு இந்த பாடல் அறிவுறுத்துவதாக நான் உணர்கின்றேன். தளத்தை கௌரியமா இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. நன்றி. வணக்கம். வாருங்கம்மா. நன்றி. நன்றி. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1790வது திருமந்திரம். நானே வானுலக நாயகனும் ஆக. திருமந்திரம். நான் இது தான் என நின்றவன் நாள்தோறும் ஊன் இதுதான் உயிர் போல் உணர்வான் உளன். வான் இரு மாமுகில் போல் பொழிவான் உளன். நான் இது அம்பர நாதனும் ஆமே. அருமையான திருமந்திரம். இந்த உடலை தான் தான் என்று நாளும் நினைத்திருக்கின்ற உயிரை போல இந்த உயிராகிய சீவன் தானே என்று பொருந்தி நிற்பவன் பரம்பொருள். அவன் வானமா முகில் பொழியும் மலையைப் போல கருணை மலை பொழிய காத்திருக்கின்றான். எனவே மண்ணில் வாழும் சீவனான நான் வானுலக நாயகனும் ஆகிவிட்டேன். ஊன் என்றால் உடம்பு, இரு மாமுகில் இருண்ட கார்மேகம், அம்பரம் என்றால் ஆகாயம், நாதன் தலைவனை குறிக்கும் சொல். கழக வெளியீட்டில் சிவன் ஆறுயிர் மாட்டு வைத்த பேரழியால் உடம்பை தான் என கருதும் உயிர் போல் அவ்வுயிரை தானென கருதி நாள்தோறும் உணர்வன். கைமாறு கருதா மலை போல் அருள்மலை பொழிவன். அம்முறையால் ஆறுயிரும் அறிவு பெருவெளியாகிய பரமாகாயத்துக்கு முதல்வனாகும் என ஏற்றி உரைப்பர். ஏற்றுரை அதன் பொருள் முகமன் உபசாரம். பேரழி பெருங்கருணை. நான் இது தானென்ன சீவனோடு ஒன்றித்தாய். ஊன் இது தான் உயிர் போல் உடலை தான் என்றிருக்கும் உயிரை போல. இரு மாமுகில் போல் கைமாறு கருதாது பொழியும் மேகத்தை போல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா.
கௌரிமா, உங்களுக்கு வேலை இருந்துக்கும் போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க நீங்க வேணா உங்களுடைய பகுதியை முதல்ல டெலிவர் பண்றீங்களா? இல்லைங்கம்மா, நீங்க கண்டினியூ பண்ணலாம். கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலையா இருக்கும். ஆனா முடிஞ்சப்பலாம் வந்துருவேன் நானு. வந்துட்டு நேத்து நீங்க சொன்னீங்க. ஆனா என்னால பேச முடியல. டிரான்ஸ்லேஷன் மட்டுமாவது படிச்சிடலான்னு சொன்னீங்க. அதுமாரி எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிக்கிறேம்மா. பேசிட்டு நிறைவு செஞ்சிடுறேன். என்னால ஆனா எல்லாரும் பேசுறதையும் சரியா கேட்க முடியாது. ஆக்டிவ் லிசனிங்ல இருக்க முடியாது. ஓரளவுக்கு சமாளிக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி முடியலன்னா சொல்லிடுறேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. ஓகே, அதனாலதான் உங்களோட எந்த டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க உங்களோட டெலிவரபிள் நீங்க கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னா பண்ணிடுங்க. நீங்க தயங்காதீங்க. சரிங்கம்மா. அது ரெக்கார்டிங் இருக்கிறதுனால நான் எப்படியும் முடிக்கிறப்ப வந்துருவேன். அதனால நான் முடிக்கிறப்பே பேசிட்டு அப்படியே நிறைவு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. உங்களோட சௌகரியம். நன்றிங்க. ஓகே, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் நேற்றைய மந்திரத்தோட தொடர்ச்சி தான். நேற்று என்ன சொன்னாரு அவரு, நம்ம பார்த்தோம் இல்லையா? அவனும் அவன் இவனாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள இருக்காங்க. இப்ப எப்படி இருக்காங்க? இத முன்னாடி சொல்லியிருந்தாலும் இப்ப திருப்பி சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நான் இது தான் என நின்றவன் நாடொரும் ஊனிது தான் உயிர் போல் உணர்வான் உளன் அப்படின்ற. அப்ப நான் இது தான் என நின்றவன். அப்போ இந்த இடத்துல நம்மளே இல்லை, இது நம்மளுடைய செயல் இல்லை. இது அவனாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு மாத்திரம் நடக்கல, எல்லாருக்கும் நடக்குது. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா பின்னாடி வராரு பாருங்க. வானிரு மாமுகில் போல் பொழிவானுளன் அப்படின்னு. வானிரு மாமுகில் போல் பொழிவானுளன். அப்ப அவன் வானத்துல பெய்யக்கூடிய மழை நமக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய வீட்டு முற்றத்துல மாத்திரம் மழை பெய்யாது, எங்க பெய்யும், எல்லாருக்கும் பெய்யும் இல்லைங்களா? அதான் சொன்னாங்க, நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதுன்னா எல்லார் வீடும் நனையும், யாருக்கும் எல்லா வயலுக்கும் தண்ணி போகும், எல்லா ஆறும் நிரம்பும் இல்லைங்களா? அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் மழை பெய்யும். அதே மாதிரிதான் அப்போ நம்ம நினைச்சு பெய்யறது மழை இல்ல இந்த இடத்துல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் நினைத்து நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. நம்ம நான் இறைவன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது அகந்தை. ஆனா அதை தொடர்ச்சியா நினைக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம இவர் சொல்ற எதுவுமே நம்ம புத்தியில இருந்து வெளிவரக்கூடிய அந்த தன்மையை பத்தியே அவர் பேசல. அது பேசினா அது நிலைக்கவே நிலைக்காது. எவ்வளவு நாள் ராஜா வேஷம் கட்டுறவன் டிராமா முடிஞ்ச உடனே கழிச்சுதான் ஆகணும். அவன் அடுத்தாப்புல வெளியில ஐயா காசு கொடுங்கன்னு தலையை சொருவான் இல்லைங்களா? ஏன்னா அவரு அந்த ராஜா வேஷம் கட்டுறதுக்கு உண்டான கூலிய வாங்கி ஆகும். அதான் நியதி. அப்போ அவன் ராஜா எங்க இருப்பான்? மேடையில தான் இருப்பான். உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு நாளைக்கு இஎம்ஐ என்ன பே பண்ணோன்ற கவலை கூட இருக்கலாம். ஒரு நல்ல நடிகனுக்கு அந்த நிமிடத்துல இருக்கிறதா நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு பின்னாலும் அவனுடைய யோசனைகள் இருக்கும். ஆனா ஒரு ராஜா அப்படி இருக்க மாட்டார். அவர் எப்பவுமே ராஜா. அவரு உள்ள ஆழமாக ராஜாங்கிற எண்ணம் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். கும்பகோணம் பக்கத்துல ஒரு 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 சமஸ்தானம் இருக்கு. இன்னும் அது சமஸ்தானம்ங்கிறத விட ஒரு நாடு இருக்கு. அந்த அந்த அரண்மனை முழுவதுமாக சிதிலமடைந்து இருக்கிறது. அதுல ஏதோ ஒரு போர்ஷன்ல ராஜாவோட வாரிசுகள்ல கடைசி வாரிசு ஒருவர் இன்னும் இருக்கார். அவரை போய் பார்க்க போறோம். நாங்க சும்மா அரண்மனையை பார்க்க போறோம். அரண்மனையில அவருடைய அந்த அவங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள், அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் கிளீன் பண்ண கூட அவங்களுக்கு டைம் இல்ல, நிதி வசதி இல்ல. அரண்மனையை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை படை வீடுகள் அது எல்லாமே அழிஞ்சழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி
வேற வேற வீடுகளா மாறிடுச்சு. அரண்மனை மாத்திரம் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவரு வந்து ஏதோ அதுல ஒரு போர்ஷன், இடியாத ஒரு போர்ஷன்ல இருக்காரு, அவ்வளவுதான். அவரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு சாதாரண வேஷ்டி கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ அவர் பேசும்போது ஆனா அதுல இருந்து அந்த ஒரு பெருந்தன்மை, அந்த வீட்டுல இருந்து அவரு சாப்பாடு இருக்குமா இருக்கும். ஆனா அந்த வீடை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. கஷ்டப்படுறாருன்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ஆனா அவரு எங்களை பார்த்த உடனே அவ்வளவு ஆர்வமா வெளியில வந்து பேசி, வீட்டுல இருந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து அரிஞ்சு கொடுத்து, நீங்க சாப்பிட்டுதான் போகணும்னு சொல்லி. அப்ப அது வந்து ரத்தத்துல இருந்து வரக்கூடியது அந்த தன்மை. அப்ப அவர் இன்னமும் ராஜாவாகத்தான் இருக்காரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற சேர் என்னமோ இரும்பு மடக்கு சேரா இருக்கலாம். ஆனா அவர் உட்கார்ந்து இருந்த அந்த கம்பீரம் ராஜாவா தான் அவர் இருந்தாரு. அப்போ அந்த அந்த மாதிரி அது எந்த ஏழ்மை நிலைமையில இருந்தாலும் அந்த அந்த ராஜா என்கின்ற அந்த தன்மை, அரசன் என்கின்ற தன்மை வந்து போகாது. அப்ப இது என்ன ஆகுது, உள்ள இருந்து வரக்கூடியது. அதேதான் இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம நினைச்சு வர விஷயமே இல்ல. நான் நினைக்கல, நான் தான் அவன்னு. எப்ப ஒரு தடவை நமக்குள்ளே ஆழமாக அவன் தான் நாம், இல்ல நான் தான் அவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சோ, அது நம்ம தொடங்குறது இல்ல. தான் என்ன நின்றவன், அவன் தான் நினைச்சுக்கிறான். நான் உள்ள இருக்கேன், இந்த உடலுக்குள்ள நான் இருக்கேன். இந்த உடலுக்குள்ள there is a difference இல்லையா? நான் அவனை தாங்குகிறேன் இல்ல, நானும் அவனும் ஒன்று என்பதை விட அவன் நினைக்கிறான் இந்த உடல் என்னுடையது என்று, அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ he is in control, நம்ம இல்ல. அதுதான் இந்த இடத்துல ஊனுது தான் உயிர் போல் உணர்வான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உடல் என்னுடையதை நாம எடுத்துட்டான். அப்போ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மண்ணுக்கு கொடுக்குறோம், பஞ்சபூதத்துல நெருப்புக்கு கொடுக்குறோம். ஏன்னா இருக்கும்போது கொடுக்கல, இருக்கும்போது நம்ம கொடுக்கல. ஆனா போனப்புறம் அதை கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணணும், இப்ப இருக்கும்போதே கொடுத்துடணும். என்னோட உடம்பு இல்ல, இது என்னோட உயிர் இல்ல, இது நீ அவனோடது, தானோடதுன்னு அவன் சொல்றான். அதை எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு, அவனுடையது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த அவன் என்ற அந்த அவன் உரிமை எடுத்துக்கிறான் பாத்தீங்களா, அந்த உரிமையை கொடுத்துடணும் நம்ம. அப்ப குடுத்துட்டான்னாக்க அவன் என்ன பண்ணுவான்னா, வானிரு மாமுகில் போர் பொழிவான் உள்ள. அப்போ அவன் எல்லாருக்கும் இது செய்ய காத்து இருக்கிறான். வானிரு மாமுகில், அந்த வானத்துல இருக்கக்கூடிய மாமுகில், பெருமுகில். நம்ம பாக்குறோம், தூரல் போட உடனே இல்ல துணி காய போடும்போது வெளியில வந்து பாக்குறோம், எங்கேயாவது மேகம் இருக்கா, இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி அந்த பெரிய மேகம் பார்த்தா, ஆஹா அது இன்னும் இங்க இருந்து இங்க வர இவ்வளவு நேரம் ஆகும், மழை சீக்கிரம் பெஞ்சிடும் இல்ல பெய்யாது, இந்த மாதிரி எதெல்லாமோ கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. அப்போ அந்த ஒரு ஆனா பெரு வெடிப்புன்னு இப்ப எல்லாம் சொல்றாங்க, மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. அந்த மழை பெய்யும் போது நம்மளால எதிரே பார்க்க முடியாது. அந்த மாதிரி அவன் மாமுகிலாக இருக்கிறான். அப்படி அந்த மாமுகிலாக இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், அப்போ எப்படி இந்த உடலை தன்னுயிராக அவன் எடுத்துக்கொள்கிறானோ, அதே போல இந்த பிரபஞ்சத்தையும் அவன் முழுவதும் தனதாக்கி கொள்கிறான். அதனாலதான் மாமுகில் அப்படின்னு சொன்னார் அவர். போர் பொழிவான் உளன், அவன் இருக்கான், அவன் அப்படிதான் பொழிவான். எப்படி இப்ப இத நம்ம இந்த பக்கமும் திரும்பி பார்க்கலாம். எப்படி இந்த உலகை தனதென்று கொண்டு பெருங்கருணையோடு மாமுகிலாக மாறி மழையை தருகிறானோ, அது மாதிரி இந்த உடலை அவன் தன்வசம் எடுத்துக்கொண்டு தான் என்று நின்று தனது உயிர் போல அவன் ஆட்கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப நீ எல்லாம் நினைக்க வேண்டாம். அப்ப இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு. என்னைக்கு நாம தான் அவனை நம்ம நினைக்கிறோமோ, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் எடுத்துக்கிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கா மரியாதையா அந்த எண்ணத்துல நின்றுடணும், அவனை டேக் ஓவர் பண்ண விட்டுறணும். அப்புறம் நான் வேற நீ வேற இல்ல, அததான் அந்த அத்வைதம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இது அம்பரா நாதனுமாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இது அப்படின்னா இந்த உடல், உயிர், ஊன் இப்படின்னு ஒன்னொன்னா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இல்ல. என்ன ஆகும், அம்பரநாதன், அந்த ஆகாசத்தில், அம்பரம்னா ஆகாசம், அந்த ஆகாசத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய அவனாகவே நான் இருந்தேன், சிதம்பரநாதனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது திருமூலருடைய
அனுபவமாவும் எடுத்துக்கலாம். இறைவன் நமக்கு செய்யக்கூடிய கருணையாகவும் இந்த மந்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதுல இன்னும் ஒரே ஒரு சின்ன சூட்சுமம் மாத்திரம் சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அம்பரம் கடைசி வரியில சொல்றாரு அம்பரநாதனுமாமே அப்படின்றாரு. அப்ப ஏதோ ஆகாசம்னோன்னு எங்கேயோ இருக்கக்கூடிய ஆகாசம், நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடியது, நம்மளால பண்ண முடியாது, இந்த பிரபஞ்சம் நம்மளால எட்ட முடியாதுன்னு ரொம்ப தூரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டாம். நான் ஒரு 2 மந்திரம் முன்னாடி சொன்னேன். நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த வெளி, கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெளியை நம்ம ஒரு இடத்துலயும் பார்க்கலாம். வெற்றிடத்தை, நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நம்மளால உள்ள வந்து ஒரே சதமும் நனையும் நினமும் சதையுமாக ரத்தமுமாக நரம்புமாக இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம், அதை அவனாக எண்ண ஆரம்பிச்சோங்கன்னா அந்த வெற்றிடத்தை நம்மால் பற்றி கொள்ள முடியும். அதுதான் சிதாகாசம். சிதம்பரநாதன் இருக்கக்கூடிய அந்த இடம் என்னதுன்னா சிதாகாசம். அந்த சிதாகாசத்தில் நம்மால் அவனை உணர முடியும், அவனோடு இணைந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்லி கொடுக்குறாரு. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப ஆழமானது. அவருடைய அனுபவம்னு பார்த்தா அனுபவம் இல்ல, எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயம். இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. As the soul identifies with the body, there is he who feels that I am this body only every day. Then he showers like the great cloud in the sky. I become the lord of the stage of space. அப்படின்னு விட்டுருக்காங்க. அண்டமாகவும் பிண்டமாகவும் எல்லாமாகவும் அவன் தான் இருக்கிறான்றது பார்க்கலாம். அதே சமயம் இங்கே அந்த நான் இதுதான் என்று அப்படின்னு சொன்னதுனால இந்த உடலாக உயிராக அப்படின்னு உணர்ற இடத்துல நான் என்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறான். அதே போல அவர் வந்து மாமுகில் போல பொழிவான்றப்ப நம்ம வெளியில அண்டமாவும் பார்க்கலாம். அதே சமயம் நமக்குள்ள இருக்கிறவரும் உள்ளுக்குள்ள அந்த அருளாகவே தான் இருக்கிறாங்க, அருளை பொழிவராகவும் இருக்கிறாங்க. நான் இது அம்பரநாதனுமாவே. அந்த நான் என்ற இடமே வந்து அவரோட சிதம்பரநாதனோட இடம்தான். சிதம்பரநாதன் நடனம் ஆடும் இடம்தான் அது அப்படின்றது தான் இதில் சொல்றதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எங்கேயும் இல்லை, இறைவன் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. அது எங்க இருக்கிறாருன்னா அந்த நான் என்ற இடத்துல தான் இருக்கிறாரு. நான் குழந்தையா இருக்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்போம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் புரிய வரும். அப்புறம் அது மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அறியாமையில் இருக்கும்போது இந்த எதிர்பார்ப்பு அது இதுன்னு எல்லாமே நம்ம வச்சிருப்போம். அந்த அறியாமையெல்லாம் நீங்கி நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாருன்னு அவர் பின்னாடி நம்ம போகும்போது நம்ம அவரையே சேர்றோம். அங்கதான் இருக்கிறாரு, எங்கேயும் தேட தேவையில்லை அப்படின்னு சொல்றதா தான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? வாங்க அரங்கோ ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குதாமா ஐயா? அம்மா கேக்குதா? எனக்கு டிராவல்ல இருக்கேன். கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. போன பாடல்ல அதுக்கு முந்தின பாடல் போலவே இதுவும் நாங்க எப்படி எடுத்துக்கிறேன்னா, இறைவன் வீடுகளோடு கூடியிருக்கும் அந்த சம்பிரதாயம் எவ்வாறு முக்தி அளிக்கிறான். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஏதோ நீங்க டிராவல்ல நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இது வருது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கேக்குதாமா? பரவாயில்லையா? ஹெட்போன் எடுத்துட்டேன். கேக்குது, கரெக்டா இருக்கு. சரிங்கம்மா, சரி. இதுவும் வந்து சகலர்கள், அதாவது இறைவன் ஒன்றாய் உடன்
எப்படி முக்தி அளிக்கிறாங்க அப்படின்னு கருதுறேன். அதன் மூலமா 3 வகை சகலர், கலையாகலர், விஞ்ஞானகலர் 3 பேரும் உடனாய் இருக்கிறான், ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான். அது 3 உதாரணமா இந்த பாடல்ல சொல்லி இருக்காங்க அப்படின்னு கருதுறேன். இது மேற்கொண்டு நம்ம உண்மை விளக்கத்துல 27வது பாடல்ல இருக்கு இந்த வேறாய் அப்படிங்கிறது. அடுத்து 28, 29 3 பாடல்களும் உண்மை விளக்க பார்க்கலாம். எப்படி ஒன்றாய் இருக்காங்க, உடனாய் இருக்காங்க. இதேபோல திருவருட் பயன்லையும் இதே கருத்து சொல்லப்படுது. அவர்களுக்கு இறைவன் 3 வகையான ஜீவர்களுக்கும் 3 வகையான உயிர்களுக்கும் எப்படி அருளுகிறான்னு சொல்லி அதே கருத்தையும் அதாவது உனிதில் தான் உயிர் போல் உணர்வான் அப்படின்றது உடனாயும் ஆணிது மாமுகில் போல் பொலிவான் அப்படின்றது விவசாயம். ஆணிது அம்பரம் 3 விதங்களையும் இது 3 உவமைகள் மூலமா சுவாமி சொல்றாங்கன்னு நினைக்கிறாமா. மிக நன்றி. நன்றிங்கய்யா, நன்றி. 3 நிலைகளை நீங்க பாக்குறீங்க. மிக்க நன்றிங்கய்யா. நல்ல பார்வை. வேற யாரும் உங்களோட கருத்து சொல்லுங்க. அதே மாதிரி பவளமணி அம்மா, நீங்க ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, வேண்டதை பத்தி, சாமி கிட்ட நம்ம வேண்டதை பத்தி கேட்டிருந்தீங்க, தேவைதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க இல்லையா. இப்ப இந்த நமக்குள்ள இருக்க இந்த 3 நிலைகள் ஐயா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த முதல் நிலையில இருக்கும்போது பொருள் வேணும், அந்த மாதிரி நம்ம சாமி பாட்டு, நான் கூட சொன்னேன் இல்லையா, சாமி பாட்டு நான் சின்ன வயசுல கேட்டது எல்லாமே உலகியலுக்கான பாட்டா தான் இருக்கும். பொருளோடும் புகழோடும் வைப்பா என்ன, எனக்கு இது தா அது தா அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறினாதான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கும் போக முடியும். ஒரு ஆசையை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னாலும் நம்மளால போக முடியாது. ஒண்ணு ஆசை நிறைவேறி இருக்கணும், அது அடைஞ்சு நிறைவேறணும், இல்லைன்னா அந்த ஆசையே இல்லாம இருக்கணும். அப்ப நம்ம நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு. நம்ம இப்ப இந்த நான் இதுதான் அந்த இடத்துலதான் இருக்கிறான்றப்ப நம்ம எது தேவையோ அதை கேட்கலான்றதுதான் நான் நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து கேட்கறது. முதல் நிலையில இப்ப சகலராக இருக்கிற நிலையில நம்ம கேட்கறது இப்ப எனக்கு தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னா, எனக்கு கல்வி இப்ப தேவை. நான் படிக்கிற நிலையில இருக்கிறேன்னா கல்வி வேணும் எனக்கு. அதை எப்படி நம்ம இறைவனை மறந்துருக்கிறோமோ, அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவனையும் மறந்ததுனாலதான் இந்த ஆசைகள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப நான் படிக்கிற பிள்ளையா இருக்கிறேன்னா எனக்கு கல்வி கொடுத்து நான் அடுத்த நிலைக்கு போகணும்னா எனக்கு அது தேவைப்படும். அப்ப நான் வேண்டது தப்பு இல்லை. எனக்கு என்ன வேணும்னு கேட்கறது நான் வேற எங்கேயும் கேட்கல, நான் எனக்குள்ளேயே தான் கேட்டுக்கிறேன். எனக்குள்ளேயே தான் நான் அதை நான் தொடரணும். இப்ப நான் படிக்கிறேன்னா நான் கல்வி வேணும் அப்படிங்கிறப்ப நான் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். எனக்கு இது வேணும், நான் இதோட இருக்கணும் அப்படின்னு நான் அது பின்னாடி போகணும்னு நான் சொல்ற ஒரு விஷயமா நான் எனக்குள்ள சொல்லிக்கிறது வேண்டுதலாக இருக்கும். இது அடுத்த இன்னும் கொஞ்சம் நம்ம போகும்போது இப்ப கந்தகுரு கவசம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமுடன் கருணையும் தவத்தையும் தந்தருள்வாய், வீடு பேரு வேணும், மன அமைதி வேணும், ஒழுக்கம் வேணும், அன்பா இருக்கணும், கண்ணையே அன்பாக பார்க்குற பார்வையே அன்பாக இருக்கணும். இப்படி நம்ம இன்னும் அசுத்தமாயிலிருந்து இந்த உலகியல்லேருந்து சுத்தமாயைக்கு போகும்போது நம்ம அதெல்லாம் கேட்குறோம் இல்லையா. அது எல்லாமே நம்ம ஆன்மாக்கு நம்ம சொல்ற விஷயம், நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிற விஷயம்தான். நமக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு அதை பதிவு பண்றோம். ஏன்னா நம்ம திரும்ப உலகியல்ல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுமாரி மறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கேட்கலான்றது. ஏன்னா நமக்குள்ளதான் நம்ம பேசிக்கிறோம். இறைவன் வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம அந்த திருவடியோட நம்ம கலந்துட்டோம்னா நம்ம அப்ப கேட்க தேவையில்ல, ஆணையிடலாம். இதுதான் இப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த நிலையில இருக்கிறவங்க நமக்கு சொல்லணும்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கட்டளையிடுற இடத்துல இருப்போம். இதுதான் நடக்கணும் உலகத்துல, இவங்களுக்கு இதான் நடக்கணுன்ற கட்டளையிடுற அளவுக்கு நமக்கு மன தூய்மையா அந்த இறைவன் திருவடியே முழுமையாக நமக்குள்ள நிறைஞ்சு இருந்ததுன்னா அதுதான் அந்த சித்திகளாகவும் வெளிப்படுறதாகவும் நான் நினைக்கிறது. அதனால அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் அப்படிங்கிறது என்னோட பார்வை, என்னோட புரிதல். மன அமைதி தான் இது எல்லாத்துக்கும். அந்த நிலைக்கு போகிற வரைக்கும் இப்ப எப்படி ஒவ்வொரு 3 நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு நம்ம போகிற வரைக்கும் நாம குழந்தைங்க தான். நாம அந்த
ஆசையை நிறைவேற்றிடணும், எந்த ஒரு இதுவும் நமக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப தெய்வங்களோட துணையை கேட்கறதுல தப்பு இல்லை இல்லையா? நம்மளால இப்ப படிக்க முடியல, நாமளாவே படிக்கணும்னு இருக்கு, ஆனா ஒரு துணை தேவை அப்படின்னா ஒரு டியூஷன் போறதோ ஒருத்தவங்களோட உதவி கேட்டுக்கிறதோ அது தவறு இல்லை. நாம இங்க எல்லாருமே அஹ், முழுமையான நிலை அடையலைங்கிறப்ப இன்னொருத்தவங்களோட உதவி கேட்குறப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவனோட உதவி கேட்குறதோ அது எதை நோக்கி இருக்கு? உலகியல் நோக்கியே இல்லாம இறைவனை நோக்கி இருக்கா? இறைவனை பற்றி கொண்டே இருக்கிறதுல இருக்கா? என்னோட ஒழுக்கத்துல இருக்கா? என்னோட அன்புல இருக்கா? கருணையில இருக்கா? அப்படின்னு அந்த அசுத்த மாயையிலேருந்து சுத்த மாயைக்கு வரணும். அந்த மனதுல எந்த அன்பும் எந்த எதிர்பார்ப்பு ஆசை இது எல்லாத்தையுமே இல்லாம நம்ம இருக்கிறோமான்றதை சரி பண்றதுக்கான துணையா நம்ம இறைவனோட சிறு தெய்வங்களோட துணையை, குருமார்களோட துணையை, அவங்களோட வழிகாட்டுதலை இதெல்லாம் நம்ம துணையா எடுத்துக்கிட்டு அவங்கள வேண்டி அவங்களோட அருளை வேண்டி கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மன அமைதி நல்ல நிலையில வந்துருச்சுன்னா ஒண்ணுமே கேட்கவே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்றப்ப மனம் அமைதி ஆயிடுச்சுன்னா இது எதுவுமே தேவையில்லை. மனம் அமைதியாகிற வரைக்கும் நம்ம இறைவனோட துணையை கேட்கறதுக்கு கேட்கலாம். ஏன்னா நம்ம தான் அது அப்படிங்கிறதுனால நமக்குள்ளே நம்ம தான் கேட்டுக்கிறோங்கிறப்ப அது சரிதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது மற்றவங்களோட புரிதலுக்கும் மாறுபடும். நீங்க யோசிக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேங்கம்மா. நன்றி. அம்மா சில விஷயம் ஆட் பண்ணலாமா? அதுல வழிபாடு பத்தி தானே கேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. வந்த வண்ணம் வழிபாடு, வந்த வண்ணம் முறை செய்வாம்னு பெரியவங்க வந்து சொல்றாங்க. வழிபாட்டினுடைய பயன் என்ன அப்படின்னு மனவாசகம் கடந்தார் அவருடைய குருநாதர் மெய்கண்டாரத்தை கேட்டு வழிபாட்டின் பயன் முக்தி அப்படின்னு சொல்றாரு. அதாவது யோகம் நிகழ்வா அப்படின்னு யோகத்துல உச்சியில் இருந்த மனவாசகம் கடந்தார் அவருடைய நூல்ல வழிபாட்டின் பயன் முக்தி என்று சொல்கிறார். அதனால அப்படி உயர்ந்த நிலையில உள்ள ஆன்மாக்களுக்கே வழிபாடு அவசியம். மணிவாசகர் காரணித்து இரங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சதகத்துல ஒரு தலைப்பு பூரா போற்றி போற்றி சங்கரா போற்றி போற்றி ஜெய போற்றி என்று காத்தருங்கன்னு சொல்லி விண்ணப்பம் செய்யறாரு, வழிபாடு செய்யறாரு. அதனால வழிபாடு ரொம்ப அவசியம். வழிபாடுதான் முக்திக்கு வழி. அது அவரவர்கள் உயிருக்கு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்யணும். நமக்கு குழந்தைக்கு சாமி கும்பிட சொன்னது எப்படியோ, சங்கீஸ்வரர் எப்படி ஒரு மணல்ல லிங்கம் வச்சாரோ அந்த உயிர்களுக்கு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடு வரும், வழிபாடு செய்யணும். அதனால அது ஐயமே வேணாம். நன்றி, நன்றிங்க. வேற யாரும் உங்களோட கருத்து ஆட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் எதுவும் சொல்லணுங்களா? நிறைவு செஞ்சுக்கலாமா? கிருத்திகாமா, உங்களோட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? நிறைவா இருக்கு, நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.